ஆனந்தி, அதிமுக பாஜக கூட்டணியில் மிகப்பெரிய பின்னடைவாக இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் இருந்து விலகுவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருப்பது மிக முக்கிய அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நாளை மறுதினம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் நாளை மறுதினம் மிக முக்கிய அறிவிப்பை தொண்டர்களின் உணர்வை வெளியிடப் போவதாக அறிவித்திருந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் இன்று சற்று முன்பு பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி பலவீனம் அடைகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே மறைந்த முன்னாள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். ஆனால் டிடிவி தினகரனுக்கு அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய தலைவர் ஜி.கே. வாசன் அழைப்பு அனுப்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் நிர்பந்தமே காரணம் என்றும் டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுக்காமல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அதிமுகவில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் உள்ளிட்ட தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை அவர்கள் அழைப்பு விடுத்திருந்து டிடிவி தினகரனுக்கு இபிஎஸ் நிர்பந்தத்தால் அழைப்பு விடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்வாரா? ஒரே மேடையில் டிடிவி தினகரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்களா, பங்கேற்பார்களா என்ற சந்தேகம் எழுந்து வந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் 2 தினங்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோமா இல்லையா என்பதை தமிழக பாஜக தலைவர் தான் கூற வேண்டும் என்று கூறினார். அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன் அவர் எங்கள் கூட்டணியில் தான் தொடர்கிறார் என்று கூறினார். இருந்த போதிலும் அதற்கு பின்னர் டிடிவி தினகரன் நெல்லையில் அந்த பூலித்தேவன் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் பேசிய போது அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக தொடர்கிறதா என்பதை இப்போது கூற முடியாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்தோம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்ற துணியில் அவர் பேசியிருந்தார். இப்போது திடீர் திருப்பமாக டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலை புறக்கணித்திருந்த போதிலும் அல்லது அவருக்கு அழைப்பு ஒடுக்கப்பட்டதா என்ற கேள்வியில் இந்த சர்ச்சை உருவான நிலையில் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சியால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமைகளால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்ததால் அவர் இன்று கூட்டணியில் இருந்து விலகி இருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவித்து விட்டார். இதனால் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் தலைமையிலான ஒரு புதிய அதிமுக அதிருப்தி இயக்கம் தொடங்கப்படும் என்ற தகவலும் இப்போது நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அதிமுக இபிஎஸ் பிரிவுக்கு போட்டியாக ஒரு புதிய அணி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன், சசிகலா ஆகியோர் அணியில் தொடங்குவார்கள். ஆகியோர் அணியை தனி அணியாக இந்த 2026 தேர்தலை சந்திப்பார்கள். அல்லது அதிமுக அதிருப்தி அணியினர் தாவேகாவுடன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து ஒரு 3வது அணியாக தேர்தலை சந்திக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதனால் டிடிவி தினகரன் அதிமுகவில் இருந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகி இருப்பது தமிழக அரசியலிலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திருப்பமாக கருதப்படுகிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அவர் பொதுக்குழுவை கூட்டி அறிவித்ததில் இருந்து தற்போது வரை அவர் தனி அணியாகவே செயல்படுகிறார் என்றும் அதிருப்தியாளர்களை இணைக்க முடியாது, அதிமுகவை ஒன்றிணைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அறிவித்து அவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ள சூழ்நிலையில் அதிமுக இபிஎஸ் பிரிவுக்கு மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்றும் இதற்கு முன்னதாக டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அளித்த முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இணைந்த பிறகு அளிக்கப்படவில்லை என்றும் பல முறை அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இங்கு தமிழகத்திற்கு வந்த போதும் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்க்கு அவரை சந்திப்பதற்கு கூட அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதால் கடுமையான அதிருப்தியில் டிடிவி தினகரன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு உச்சமாக மூப்பனார் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவருக்கு எடப்பாடி பழனிசாமியின் நிர்பந்தத்தின் பேரில்தான் ஜி.கே. வாசன் அந்த அழைப்பை விடுக்கவில்லை என்பதால் அதிருப்தியில் இருந்த டிடிவி தினகரன் இன்று கூட்டணியில் இருந்து விலகி இருக்கிறார். இதனால் தமிழக அரசியலிலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மிக முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.